கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. காமிப்பியா சொல்ல மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ற விட்டவரே. ஆபாசமான செக்ஷுவல் கண்டென்ட்டை போட்டு தூண்டுறாங்க 18 வயசு கீழே இருக்கிற நபர்களை. சின்னத்திரை நடிகையான தர்ஷா குப்தா தனது இன்ஸ்டா பக்கத்தில் கவர்ச்சியான பதிவுகளை பதிவிட்டு பிரபலமானார். இதனைத் தொடர்ந்து தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் குக்கு வித் கோமாளி மற்றும் பிக் பாஸ் நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டார். ஆனால் பின்னர் அதில் இருந்து வெளியேற்றப்பட்டார். எல்லை மீறிய கவர்ச்சி புகைப்படங்களை பதிவிடத் தொடங்கிய தர்ஷா குப்தா இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரிப்ஷன் மூலம் மாதம் 3 லட்சம் சம்பாதித்து வந்தார். பின்னர் அதையும் தாண்டி பிறந்த நாளுக்கு வீடியோ காலில் வாழ்த்து சொல்ல 6000, பிராண்ட் ப்ரமோஷனுக்கு 50,000, பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு 1000 ரூபாய் என ஆஃபர்களை அள்ளி வீசினார். அதேபோல டிக்டாக் பிரபலமாக அறியப்பட்ட திருச்சி சாதனாவும் இதே பாணியில் சமூக வலைதளங்களில் கவர்ச்சி காட்டி சம்பாதிக்க ஆரம்பித்தார். காமிப்பியா சொல்ல மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ற விட்டவரே. இந்த நிலையில் சேலத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் அஜித் சாக்கோ என்பவர் சட்டம் படிக்கும் மாணவர்கள் சிலருடன் சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்திற்கு சென்று காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து புகார் அளித்தார். செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வழக்கறிஞர் அஜித் சாக்கோ, தர்ஷா குப்தா, திருச்சி சாதனா என நூற்றுக்கணக்கான நபர்கள் சமூக வலைதளங்களில் கவர்ச்சியாக பதிவிட்டு 18 வயதுக்குட்பட்டவர்களின் கவனத்தை திசை திருப்புவதாகவும் அவர்கள் அதன் மூலம் பணம் சம்பாதித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். இன்னைக்கு யார் மேல புகார் கொடுக்க வந்திருக்கனா, சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களில் ஆபாச ஆசை வார்த்தைகளை கூறியும் காமத்தை தூண்டும் விதமாகவும் காம இச்சைகளை தூண்டும் விதமாகவும் 18 வயதிற்கு கீழ் இருக்கும் மனிதர்களை சீரழிக்கும் ஆபாசமான அருவருக்கத்தக்க பாலியல் தூண்டல் செயல்களில் ஈடுபட்டு பண மோசடியில் ஈடுபடும் திருச்சி சாதனா மற்றும் தர்ஷா குப்தா மற்றும் ஹனி சென்னை, சூரியபிரபா அஃபிஷியல், அபிநயா சித்ரா, பிரியங்கா ராஜ், சரண்யா சந்தோஷ், அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் ஐஸ்வர்யா சிவா அப்படிங்கிற ஒரு ஐடி, திவி, இன்னும் பல பேர் பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான மேற்பட்ட நபர்கள் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறாங்க. இவங்களோட பொழப்பு என்னன்னா பார்த்திங்கன்னா ஆபாசமான செக்ஷுவல் கண்டென்ட்டை போட்டு தூண்டுறாங்க 18 வயசு கீழே இருக்கிற நபர்களை. ஒவ்வொரு விலைக்கும் ஒவ்வொரு லெவல்களை வைத்து இதில் ஈடுபடுவதாகவும் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வயது வரைமுறை இல்லை என்பதால் 18 வயதுக்கு கீழ் உள்ள சிறுவர்களும் பாதிக்கப்படுவதாக வழக்கறிஞர் அஜித் சாக்கோ தெரிவித்தார். 599 ரூபா பே பண்ணீங்கன்னா நம்ம நேரில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 5-6 லெவல் வச்சுருக்காங்க. அந்த லெவல் பார்த்திங்கன்னா 599 ரூபாவில் ஆரம்பித்து 16,000 வரைக்கும் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் சேட் பண்ணலாம், ஸ்பெஷல் சேட் பண்ணலாம், கோல்டு சேட் பண்ணலாம், பிளாட்டினம் சேட் பண்ணலாம், சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலாம், பர்சனல் சேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வகை வச்சுருக்காங்க. இதனால் இளைஞர்கள் முக்கியமாக பாதிக்கப்படுறாங்க. அவங்களோட சிந்தனை பாதிக்கப்பட்டு இந்த மாதிரியான செக்ஷுவல் கண்டென்ட்டை பற்றி யோசிக்கிற மாதிரி அவங்க தூண்டப்படுறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ அவங்கக்கிட்ட காசு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, போய் சைன் ஸ்நாச்சிங் பண்ணலாம், இல்லைனா யார்கிட்டையாவது பணம் போடுங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வேறு ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் இந்த மாதிரியான ஒரு பெண்ணை பார்த்தா கூட அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, பாலியல் தூண்டுதல் தான் ஏற்படும். நம்ம அந்த அங்கே பார்த்தோமே, அந்த மாதிரி பேசலாம், அந்த மாதிரி பழகலாம் அப்படின்னு இந்த செயல்கள்லாம் பார்த்து இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால் இவங்க மேலே பார்த்திங்கன்னா சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு அவங்களோட அக்கௌண்ட்டை முடக்கணும், ஒட்டுமொத்த பேஜையும் முடக்கி மற்ற பெண்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இருக்கணும்னு தான் புகார் கொடுக்க வந்திருக்கேன். இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டுங்கிறது ஒன்று கிடையாது. அதுதான் பெரிய ப்ராப்ளமே. இப்போ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் இருந்ததுன்னா 18 வயசுக்கு மேலே நீங்கள் யார் வேணால் போய் பார்த்துக்கங்க, அது எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஏஜ் லிமிட்டுங்கிறதே இல்லை. முறை வைத்து ஆசையாக பேசி பணம் பறிப்பில் ஈடுபடுகிறார்கள். இது மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக ஆகிவிடக் கூடாது. ஆகவே அவர்களது வங்கிக் கணக்குகளை முடக்க வேண்டும், சொத்துக்களை முடக்க வேண்டும் என வழக்கறிஞர் அஜித் சாக்கோ புகார் அளித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் குடும்ப பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சாமானிய ஆண்கள் பெண்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா 15,000 to 20,000 சம்பாதிப்பாங்க. 30 நாளும் கடின உழைப்பு உழைச்சா மட்டும்தான் இந்த 20,000 வரும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி செக்ஷுவல் கண்டென்ட்டை போட்டு 100 ரூபா போடு, 200 ரூபா போடுன்னு பிச்சை எடுக்கிறாங்க. அதை திருச்சி சாதனாலாம் மாப்பிள்ளை, மச்சான், தங்கம், செல்லம் 50 ரூபா போடு, 100 ரூபா போடு, 500 ரூபா போடு, 2000 ரூபா போடுன்னு
கேவலமாக கெஞ்சுறாங்க. கெஞ்சி அந்த காசை வாங்குறாங்க. காசை வாங்கி இந்த மாதிரியான தீய செயல்களில் ஈடுபடுறாங்க. அதனால் வந்து இந்த பெண்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. இப்போ பெண்கள்லாம் என்ன நினைப்பாங்க, நம்ம வேலைக்கு போகாமே இந்த மாதிரி செக்ஷுவல் கண்டென்ட் போட்டு ஃபாலோவர்ஸ் அதிகமாக பண்ணி நம்மளும் இந்த மாதிரி யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு கெட்ட எண்ணத்தில் கெட்ட பாதையில் போகிறாங்க. இதெல்லாம் தடுக்கணுன்னா இவங்க மேலே சட்ட நடவடிக்கையை மேற்கொண்டு இவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா இவங்க அக்கௌண்ட் எல்லாமே பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுக்க வந்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அவர்களுக்கு நாலேஜுக்கு போணுச்சுன்னா இதை சூமோட்டாவாக எடுத்து இந்த வழக்கை விசாரித்து இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோளுங்க. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மார்ஷலுடன் சேலம் செய்தியாளர் ரமேஷ். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.